ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த ரிஷபராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழிநடத்த ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த ரிஷபராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலைன்னா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய ரிஷபராசி பலனுக்குள்ள நுழையலாமா? ஓம் நமச்சிவாய. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த பதிவு உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு மாபெரும் விடுவு காலத்தை பத்தி பேச போற பதிவுங்க. ரொம்ப கவனமா முழுமையா கேளுங்க. ஏன்னா அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, நம்பவே முடியாத 3 பெரிய மாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உணர்த்துற 5 முக்கியமான அறிகுறிகள் உங்க கண்ணுக்கு நேரா இப்ப தெரிய ஆரம்பிக்கும். அதை பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவான விளக்கமா பேச போறோம்ங்க. இது ஏதோ தற்செயலா சொல்லப்படுற விஷயம் கிடையாது. சாதாரணமா சொல்லப்படுற விஷயமும் கிடையாதுங்க. கிரகங்களோட சஞ்சாரத்துல இப்ப நடந்திருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு சேர்க்கை ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர், மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி அழுத இந்த இரவுகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சுங்க. பொதுவா ரிஷபராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க ரொம்பவே உழைப்பாளிகள். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு சுத்தமான மனசு உங்களுக்கு இருக்குது. ஆனா அதையே சுத்தி இருக்கிறவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை ரொம்ப சுலபமா ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. காசு பணத்துல உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க அவசரத்துக்கு நீங்க ஓடி ஓடி போய் நின்றுருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு நாதி இல்லாம சுத்தி யாரும் இல்லாம நீங்க தனிமரமா நின்னப்ப ஏற்பட்ட அந்த வலி இருக்கு பாருங்க, அது உங்க உசிரியே பிழிஞ்சிருக்குங்க. நம்ம உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலையே, நம்ம நேர்மையா தானே இருக்கோம், அப்புறம் ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு பல முறை நீங்க சாமி படத்துக்கிட்ட நின்று கண்ணீர் விட்டு அழுது கேட்டிருப்பீங்க. அந்த கண்ணீருக்கான முழு பதிலும் இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கீங்க. வெளியே பார்க்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரியும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ரணங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூட பழகின நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்களை உதாசீனப்படுத்தின அந்த தருணங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்குங்க. இனிமே யாருக்கும் நாம வளைஞ்சு கொடுக்க கூடாது, நம்ம வாழ்க்கையை நாம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் இப்போ உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாவே விதைக்கப்பட்டிருக்குது. இந்த வைராகியம் தான் அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற அந்த முதல் நம்ப முடியாத மாற்றத்துக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுதுங்க. இந்த 5 அறிகுறிகள்ல முதல் அறிகுறி என்ன தெரியுமா? அவங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த அந்த இனம் புரியாத பயம், குழப்பம், நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம், இது எல்லாமே திடீர்னு காணாம போகுங்க. ஒரு பெரிய அமைதி உங்க மனசை ஆக்கிரமிக்கும். யாரோ ஒருத்தர் உங்க தோள் மேல கை போட்டு கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள தோணுங்க. இது உங்க குலதெய்வத்தோட நேரடியான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சாட்சி. ராத்திரியில அடிக்கடி முழிப்பு வந்து சரியா தூங்கமா தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்ப நல்ல ஆழமான உறக்கம் வர ஆரம்பிக்குங்க. விடியற்காலையில முடிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள தானாவே துளிர் விடுங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கான கதவுகளை திறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி இதுதாங்க. பொருளாதார ரீதியா நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வர வேண்டிய பணம் கைக்கு வராம இழுத்தடிச்சது, நம்பி செஞ்ச தொழிலோ வியாபாரமோ எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்காம முடங்கி போனது, குடும்பத்துல செலவுகள் கழுத்து நரைக்கிறதுன்னு பண கஷ்டத்தால நீங்க ரொம்பவே துவண்டு போயிருப்பீங்க. அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருண்டு போன உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள பணப்புழக்கம் எப்படி உங்க கைக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியாதுங்க. நீங்க மறந்து போன, வரப்போறது இல்லைன்னு நினைச்ச கைவிட்ட ஒரு பணம் திடீர்னு உங்களை தேடி வரலாம். அல்லது தொழிலை நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பண வரவு வெறும் உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு மட்டும் இல்லாம உங்களை அடுத்த ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அடித்தளமா இருக்க போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாருமே இனிமே உங்களை தேடி வரப்போற காலத்தோட ஆரம்பம் தான் இது. இந்த பண வரவு பத்தி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இதுவரைக்கும் உங்க கையில காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக
உங்களை ஏளனமா பேசினவங்க, உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. ஒரு காலத்துல நீங்க உதவி கேட்டு போய் நிக்கும்போது உங்கள அவமானப்படுத்தின அதே மனிதர்கள் இப்ப உங்கள தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. இது ஏதோ நான் உங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்ற வார்த்தை இல்லைங்க. கிரக நிலையில இப்ப ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்க ஜாதகத்துல இப்ப குரு பகவானோட பார்வையும் சுக்கிரனோட ஆதிக்கமும் ரொம்ப வலுவா இருக்கிறதால இனிமே தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்க கையில இருக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சாதகமா தான் முடிய போகுது. இப்ப 2வது அறிகுறி என்னன்னு ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு நபர் மூலமா அல்லது ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசாம விலகி இருந்த ஒரு சொந்தக்காரங்க மூலமா திடீர்னு ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்போ அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கான திறவுகளோ கிடைக்கும். இது ஃபோன் கால் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ நடக்கலாம். அந்த செய்தி கேட்கும்போது உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அப்புறம் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு அப்படிங்கிற உணர்வு உங்கள் உடம்புல முழுக்க பரவுங்க. நீங்கள் அடுத்த 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக உணர்வீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற 2வது பெரிய மாற்றத்துக்கான ஒரு முன்னறிவிப்பு தான். 2வது மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏற்பட போகிற ஒரு மாபெரும் ஒற்றுமை. கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாமல் சண்டை வந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய மனஸ்தாபமாகி முகம் கொடுத்து பேசாமல் இருந்திருப்பீங்க. சில பேர் பிரிஞ்சு வாழ்கிற சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஏதோ ஒரு பாரம் அழுத்துற மாதிரி இருக்குன்னு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி பல ராத்திரிகள் தூங்காமல் முழிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்கள் 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த ஈகோ, கோபம் எல்லாம் பனி மாதிரி உருகி போகும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற பக்குவம் தானாகவே வரும். குடும்பத்தில் மறுபடியும் சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். 3வது அறிகுறி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி சில நல்ல சகுனங்களை நீங்கள் அடிக்கடி பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வெளியில் கிளம்பும்போது அல்லது முக்கியமான விஷயமா பேச போகும்போது உங்கள் கண்ணுக்கு நேராக சுமங்கலி பெண்கள் வரதோ அல்லது கோயில் யானையை பார்க்குறதோ இல்லை பசுமாடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதோ நடக்கும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம் தானேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட 48 மணி நேரத்தில் இப்படிப்பட்ட சகுனங்கள் உங்கள் கண்ணுக்கு படுதுன்னா உங்கள் தலைவிதி மாறப்போகுதுன்னு அர்த்தமுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு இனிமையான வாசம் திடீர்னு தோன்றி மறையும். எல்லாம் தெய்வ சக்தி உங்கள் கூட துணை நிற்குது அப்படிங்கிறதுக்கான ஆணித்தரமான உண்மைகள்ங்க. கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த சகுனங்கள் எல்லாம் வெறும் நம்பிக்கை கிடையாது, பிரபஞ்சம் உங்க கூட நேரடியாக பேசுகிற மொழி இது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற 3வது மிகப்பெரிய மாற்றம் என்ன தெரியுமா? உங்கள் தொழில், வேலை மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. இத்தனை நாளாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ரொம்ப தள்ளி போயிருக்கலாம். உங்கள் கூட வேலை செஞ்சவங்க உங்களுக்கு மேலே பெரிய பதவிக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அதே இடத்துல உழண்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தால் எவ்வளவு படம் போட்டிருந்தோம், ராப்பகலா மாடா உழைச்சோ ஒரு சின்ன லாபத்தை கூட பார்க்க முடியாமல் ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. உங்களை சுற்றி இருந்த வியாபார போட்டிகள் உங்களை மூச்சு முட்ட வச்சுருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு இந்த 48 மணி நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. உங்கள் உழைப்புக்கும் திறமைக்கும் தகுந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை மதித்து கேட்க ஆரம்பிப்பாங்க. தொழிலில் புதுசாக ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைக்கிறதோ அல்லது பெரிய ஆட்கள் மூலமாக ஒரு பெரிய வாய்ப்பு வரதோ நடக்கும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து நடக்கும். உங்களை எதிரியாக நினச்சி உங்களுக்கு குழிபறிக்க நினச்சவங்க கூட உங்கள் திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிற நிலைமை உருவாகும். இது ஏதோ கட்டுக்கதை மாதிரி உங்களுக்கு இப்போ தோணலாம். ஆனால் நிஜத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ நடக்க போகிற ஒரு மாபெரும் அற்புதம் இது. இப்போ 4வது அறிகுறி பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்கள் உடம்புல இது வரைக்கும் இல்லாத ஒரு சில மாற்றங்கள் இப்போ தோன்றும். இத்தனை நாளாக அடிக்கடி உங்களுக்கு ஒரு பெரிய சோர்வு இருந்திருக்கும். ஏன்னா நல்லா சாப்பிட்டாலும் தூங்கினாலும் உடம்புல ஒரு தெம்பு இல்லாத மாதிரி ஏதோ ஒரு பெரிய நோய் நம்மளை பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். கழுத்து வலி, இடுப்பு வலின்னு ஏதோ ஒரு உடல் உபாதை உங்களை பாடாப்படுத்தி எடுத்திருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு ஒரு புது சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே பாயறத நீங்கள் உணர்வீங்க. மனசில் ஒரு அசாத்தியமான சுறுசுறுப்பு பிறக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு முழு ஈடுபாட்டோட கொஞ்சம் கூட சலிக்காமல் செய்வீங்க. குறிப்பாக உங்கள் முகத்தில் ஒரு வசீகரம், ஒரு பிரகாசம் வந்து சேரும். உங்களை பார்க்குறவங்க என்ன முகத்தில் ஒரு தனிக்கலை தெரியுதே, என்ன விசேஷம் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு தெளிவு பிறக்குங்க. இது உங்கள் ராசியில் இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த ராஜயோகத்தோட நேரடி பிரதிபலிப்பு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக பலரை நம்பி ஏமாந்துருக்கிறீங்க.
குறிப்பாக கடனாக பணம் கொடுத்து ஏமாந்த கதைகள் நிறைய இருக்கும். யாருக்காவது கஷ்டம்னு வந்துட்டா உடனே இறக்கப்பட்டு உதவி செஞ்சுட்டு திரும்ப அந்த பணத்தை கேட்க முடியாமல், கேட்டும் கிடைக்காம நீங்கள் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இனிமேல் அந்த மாதிரி ஆட்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் முழுசாக விலக்கி வைக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ரொம்ப தெளிவான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். யார் உண்மையாகவே நல்லவங்க, யார் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு முகத்தரை கிழிச்சு பார்க்குற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்குள்ளே வருங்க. இதுதான் இந்த கஷ்டங்கள் மூலமாக நீங்கள் அடைஞ்சிருக்கிற மிகப்பெரிய பக்குவம். இப்போ 5வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ரொம்ப கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது நடக்கும்போது உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. அது என்னன்னா, உங்கள் கனவுகளில் ஏற்பட போகிற மாற்றம். நேற்று ராத்திரியோ இல்லை வரப்போகிற 48 மணி நேரத்துக்குள்ளேயோ உங்களுக்கு ஒரு விசித்திரமான ஆனால் மனசுக்கு ரொம்ப நிம்மதி தரக்கூடிய ஒரு கனவு வரும். நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கோயிலோ இல்லை உங்கள் குலதெய்வமோ உங்கள் கனவுல வந்து முகமலர்ந்து சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி தோன்றும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் உங்கள் தலையில் கை வச்சு உங்களை மனசார ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரும். இது ஏதோ ஆள் மனசில் இருக்கிற எண்ணங்களால் வர்ற சாதாரண கனவு கிடையாதுங்க. உங்கள் கர்ம வினைகள், உங்களை பிடிச்சிருந்த பீடை எல்லாமே முழுசாக விலகிடுச்சு. இனிமேல் நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிற ஒரு ரகசிய செய்தி தான் இந்த கனவு. இந்த 5 அறிகுறிகளும் சும்மா காற்றுல வாக்குறுதி கொடுக்குற விஷயங்கள் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த 3 மாபெரும் மாற்றங்களை உங்கள் கைக்கு கொண்டு வர போகிற தூதுவர்கள் தான் இந்த அறிகுறிகள்ங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ பேரை நம்பி ஏமாந்துருக்கலாம், பலரோட துரோகங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு அசாத்தியமான நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. என்னாலையும் சாதிக்க முடியும், என்னை ஏளனம் செஞ்சவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு நெருப்பு உங்கள் நெஞ்சுக்குள்ளே பற்றிக்கிட்டு எரியுங்க. இது வரைக்கும் உங்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருந்த அத்தனை தடைகளே இப்போ சுக்குநூறாக உடைய போகுது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்களோ, 4 பேர் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு பயந்து பயந்து உங்கள் ஆசைகள் எல்லாம் குழி தோண்டி புதைச்ச வாழ்ந்த காலம் எல்லாம் இதோட மலையேறி போச்சுங்க. இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடியும் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப அதிரடியாகவும் இருக்கும். உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல், அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வட்டமடிக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்காமல் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு சின்ன காரியம் நடக்கிறதுக்கு கூட நீங்கள் 10 தடவை அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக திரும்பி இருக்கிறதால நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடியே ரொம்ப சுலபமாக நடந்து முடியுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ளே மறைஞ்சிருந்த திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கான சரியான நேரம் இதுதான். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதில் ஒரு புதிய மைல்கல்லை தொட போகிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். கடவுள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை சும்மா கொடுக்கல. நீங்கள் கடந்து வந்த பாதையில் பட்ட கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர், நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள், யாருக்கும் துரோகம் நினைக்காத உங்கள் வெள்ளை மனசு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற வட்டி முதலுமான ஒரு பெரிய சன்மானம் தான் இந்த ராஜயோகம்ங்க. ஆனால் இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை சுற்றி இருக்கிற சிலருக்கு வயிறெறிய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுற கூட்டமும் உங்கள் கூடவே தான் இருக்குதுங்க. அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவங்கக்கிட்ட இருந்து எப்படி தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க வளர்ச்சியை தடுக்கணும்னு துடைக்கிற சில கெட்ட சக்திகளும் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவங்க உங்கள் கூடவே சிரித்து பேசிட்டு குழிபறிக்க காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடித்து முதுகில் குத்துற அந்த ஆட்கள் யாருன்னு இப்போ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவங்க வேற யாரும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான். நீங்கள் ஏதாவது புதுசாக ஒன்று செய்ய போகிறேன்னு சொன்னால், இது உனக்கு தேவையா, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்கிறவங்க தான் அவங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே வயிறெறிகிற அந்த முகமூடி போட்ட மனிதர்களை இனிமேல் நீங்கள் சுலபமாக அடையாளம் கண்டுக்கலாமுங்க. உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டி கொடுத்துரும். இனிமேல் உங்கள் திட்டங்களை பற்றியோ, வரப்போகிற பணத்தை பற்றியோ, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட மூச்சு கூட விடக்கூடாதுங்க. இது ரொம்ப முக்கியமான ரகசியம். நீங்கள் அமைதியாக சாதிச்சு காட்டுறது தான் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த 3வது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான மாற்றத்தை பற்றி சொல்ல போகிறேன். இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் பொங்குங்க. இத்தனை வருஷமாக உங்கள் சொந்த வீடு, நிலம், சொத்து சம்மந்தமாக இருந்த ஒரு பெரிய மன உளைச்சல் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்ட மாட்டோமான்னு ஏங்கினவங்க ஆசை இப்போ நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கு உங்கள் சொத்து வழக்குகளில் மாட்டிக்கிட்டு ஏறி இறங்கினவங்களுக்கு இப்போ முழுமையான நியாயம் கிடைக்க போகுது. உங்களை ஏமாற்றி உங்கள் பொருளை அபகரிக்க நினச்சவங்க இப்போ தானாக வந்து உங்ககிட்ட இறங்கி போகிற சூழ்நிலை உருவாகும். இது ஏதோ மாயமோ மந்திரமோ இல்லை, உங்கள் நேர்மைக்கு பிரபஞ்சம் கொடுக்குற மிகப்பெரிய வெற்றி. இந்த சொத்து சேர்க்கையோ அல்லது சொந்த வீடு யோகமோ உங்களுக்குள்ள ஒரு பெரிய கம்பீரத்தை உருவாக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து பல மடங்கு உயர போகுது. இவனெல்லாம் என்னத்தை சாதிச்சிட போகிறான்னு உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாரும் இப்போ நீங்கள் அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியை
காட்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் சொந்தமாக வாங்கின வண்டியில் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக போகிறத பார்த்து உங்கள் மேலே வீண் பழி போட்டவங்க கண் பார்வையிலே எரிஞ்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு செல்வாக்கே போயிடப்போகுது. ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காசு, பணம், புகழ் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட தலைக்கணம் வரக்கூடாதுங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். பழைய கஷ்டங்களை எப்போவுமே மறக்கக்கூடாது. இந்த 3 பெரிய மாற்றங்களும் உங்களை தேடி வர இந்த நேரத்தில் சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா வரப்போகிற ராஜயோகத்தை கெடுக்கிறதுக்கு பல கண் திஷ்டிகள் உங்களுக்கு திட்டமிட்டு இருக்குங்க. அந்த திஷ்டிகளை எல்லாம் எப்படி முறியடிக்கிறது, உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை முழுமையாக எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ரகசியமான ஆனால் ரொம்ப சுலபமான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற மாற்றங்களை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுக்கவே முடியாதுங்க. அந்த ரகசிய பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் ரொம்ப ஆழமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டு உங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அந்த ரகசிய பரிகாரங்களில் முதல் பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. இதுக்கு நீங்கள் பெருசாக காசு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற கல்லுப்பு தான் அந்த மாயப்பொருள். இன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமப்படுறதுக்கு முன்னாடி அமைதியாக நின்று இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள், துயரங்கள், கண் திஷ்டி எல்லாமே இந்த உப்போடு சேர்ந்து கரைஞ்சி போகணும்னு மனசார முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த உப்பை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிருங்க. உப்பு எப்படி தண்ணியில் கரையுதோ அதே மாதிரி உங்களை பிடிச்சிருந்த அத்தனை பீடையும் தரித்திரமும் இந்த நிமிஷத்தோட கரைஞ்சி போயிடும். இது ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியல, ஆனால் இதோட பலன் உங்களுக்கே ஆச்சரியத்தை கொடுக்குங்க. 2வது பரிகாரம் உங்கள் குலதெய்வத்துக்கானது. உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குற சக்தி உங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வரப்போகிற வெள்ளிக்கிழமையில் காலையில் விடியற் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி ஏற்றுங்க. அந்த தீபத்தில் உங்கள் குலதெய்வம் ஆவாகனம் செஞ்சு, என் குடும்பத்தில் இனிமேல் எந்த சண்டையும் வரக்கூடாது, என் தொழிலில் ஒரு நல்ல வழியை காட்டு, என்னை சுற்றி இருக்கிற சூழ்ச்சிகள்லேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் குலதெய்வம் எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்குங்க. அந்த நெய் தீபத்தோட வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே பரவும் போது உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருட்டு முழுசாக விலகி ஒரு புதிய விடியல் பிறக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. 3வது பரிகாரம் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பொறாமை பார்வை, அதாவது கண் திஷ்டியை முழுசாக அழிக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான பரிகாரம்ங்க. நீங்கள் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்கன்னு தெரிஞ்சாலே சுற்றி இருக்கிற 4 பேரோட பார்வை அவங்க மேலே படும். இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறத அந்த எண்ணம் தான் மிகப்பெரிய திஷ்டிங்க. இதை முறியடிக்க ஒரு பழுத்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் தலையை சுற்றி வலதுபுறமாக 3 தடவையும் இடதுபுறமாக 3 தடவையும் சுற்றிட்டு அதை 4ஆக வெட்டி 4 திசையிலும் வீசிடுங்க. இதை செஞ்ச அடுத்த செகண்ட் உங்கள் உடம்புல பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு லேசான உணர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. இத்தனை நாளாக உங்களை அழுத்திட்டு இருந்த அந்த ஒரு பெரிய எதிர்மறையான சக்தி உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிடுங்க. இந்த 3 விஷயங்களையுமே நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஒரு முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வெறும் 48 மணி நேரத்தில் நான் சொன்ன அந்த அத்தனை மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேடி வருங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்பிட்டீங்கன்னா அதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான விசுவாசம் உங்ககிட்ட இருக்குது. அந்த விசுவாசத்தை இப்போ உங்கள் மேலேயும் பிரபஞ்சத்து மேலேயும் நீங்கள் வைக்க வேண்டிய நேரம் இதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக உழைச்சது போதும், மற்றவங்களுக்காக கண்ணீர் விட்டதும் போதும். இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை, ஒரு கம்பீரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு அடியும் இனிமேல் வெற்றி படிக்கட்டாக தான் இருக்க போகுதுங்க. உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை ஒரு புன்னகையோட கடந்து போகிற பக்குவம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். இனிமேல் யாருக்காகவும் உங்கள் கொள்கையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்க போகிறீங்க. ஒரு காலத்தில் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் தூக்கி கொடுத்த அந்த ஏமாளித்தனத்தை இப்போ நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது தான் இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம்ங்க. இந்த தெளிவை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்து வரப்போகிற நாட்களை ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ள போகிறீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் மன உறுதியை மட்டும் நீங்கள் தளர விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இப்போ உருவாகிட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படாத கஷ்டம் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் சுருக்கிட்டு வாழ்ந்திருப்பீங்க. பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளும் படக்கூடாதுன்னு ராப்பகலாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம உழைப்பு பத்தலையோ, நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்க முடியலையோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கோங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். ஏன்னா இந்த 48 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் வாரிசுகளோட வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்பட போகுது. அவங்க படிப்புலேயோ அல்லது வேலை தேடுற விஷயத்துலையோ இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகி உங்கள் மனசு குளிர்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியாக அவங்க கொண்டு வருவாங்க. உங்கள் பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பெருமைப்பட
ஏற்படுற ஒரு காலம் இப்போ ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்த சில பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குறிப்பாக பங்காளிகளுக்குள்ள இருந்த சொத்து தகராறோ இல்லைனா கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்த விஷயங்களோ இப்போ உங்களுக்கு சாதகமாக திரும்ப போகுது. இதில் நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, நேர்மையாக தான் இருந்தீங்க அப்படிங்கிற உண்மை ஊருக்கே தெரிய வரப்போகுது. நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறதால இத்தனை நாளாக அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போ உங்ககிட்ட சமாதானம் பேசி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை முழுசாக பயன்படுத்தணும். அவங்க வந்த உடனே உங்கள் பழைய கோபத்தை எல்லாம் காட்டாமல் ரொம்ப சாதுரியமாக அதே சமயம் உங்களுக்கான மரியாதையை விட்டு கொடுக்காம நடந்துக்கணும். உங்களோட இந்த பக்குவம் தான் உங்களுக்கான வெற்றியை நிரந்தரமாக போக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா கவனித்து பார்க்கணும். நீங்கள் பழைய ரிஷபராசியால் கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு புது மனுஷனா புது மனுஷியாக உருவெடுத்துட்டீங்க. ஒரு காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துருவீங்க. யாராவது உங்களை தப்பாக பேசிட்டு அதையே நினச்சி நினச்சி பல நாள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எவனாவது உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினா அவன் பேசிட்டு போகிறான், என் வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான துணிச்சல் உங்களுக்குள்ளே வந்திருக்குதுங்க. இந்த தைரியம் தான் இப்போ உங்கள் ஜாதகத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிற மிக பிரம்மாண்டமான சக்தி. உங்களை சுற்றி 1000 பேர் 1000 விதமாக பேசினாலும் அதையெல்லாம் உங்கள் காதுலேயே வாங்கிக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ரொம்ப வேகமாக முன்னேறி போக போகிறீங்க. இந்த 48 மணி நேரத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொட்ட போகுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே 3 தடவை சொல்லுங்கள். இதுக்கு பேர் தான் சபதம்னு சொல்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உங்களை தேடி வருங்க. அது உங்களை தேடி வந்து காந்தம் மாதிரி ஒட்டிக்கிட்டு வருங்க. பல பயம், சந்தேகம் இந்த 3ஐயும் உங்கள் மனசுல இருந்து தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா இப்போ உங்கள் ஜாதகத்தில் நவகிரகங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லியே ஆகணுங்க. உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பித்த உடனே அதை நான் உடனே போய் ஊர் முழுக்க தண்டவராக போடக்கூடாது. குறிப்பாக இந்த சோசியல் மீடியாவிலையோ இல்லை சொந்தக்காரங்க கிட்டேயோ எனக்கு இந்த அளவுக்கு பணம் வரப்போகுது, நான் இந்த மாதிரி தொழில் தொடங்க போகிறேன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்காதீங்க. ஏன்னா கண்டிஸ்டிங்கிறது கல்லையும் வெடிக்க வைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உங்கள் சந்தோஷத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாத சிலருடைய பெருமூச்சு உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை கொஞ்சம் தாமதப்படுத்தலாமுங்க. அதனால் நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி அது ஒரு முழு வடிவத்துக்கு வர்ற வரைக்கும் ரொம்ப அமைதியாக யாருக்கும் தெரியாமல் உங்கள் வேலையை பாருங்கள். அமைதியாக இருக்கிறது தான் ஒரு பெரிய ஆயுதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இதுங்க. இப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் நடக்க போகிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான புரிதல் இல்லாமல் ரொம்ப சாதாரண விஷயத்துக்கெல்லாம் பெரிய அளவில் சண்டை வந்திருக்கும். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, இதுக்கு மேலே ஒன்றும் சேர்ந்துருக்க முடியாதா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பெரிய வெறுப்பு கூட வந்திருக்கலாமுங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு கசப்பான சம்பவங்களும் உங்கள் குடும்பத்தில் வராது. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த ஈகோ, கோபம் எல்லாமே இப்போ காணாமல் போக ஆரம்பிக்குங்க. உங்கள் துணை உங்கள் மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தோள் மேலே கை போட்டு எது நடந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தருணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்த உங்களுக்கு கிடைக்கிற அந்த அன்பும் பிரிவும் இப்போ முழுமையாக கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல சுபகாரியம் உங்கள் வீட்டில் நடக்க போகிறதுக்கான நேரம் இப்போ முழுசாக கூடி வந்துருச்சுங்க. கல்யாண வயசில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாக சரியான வரன் அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருவாங்க, பேசுவாங்க. ஆனால் சரியான காரணத்துக்காக கடைசி நேரத்தில் ஒரு சின்ன காரணத்துக்காக கடைசி நேரத்தில் தட்டி போயிருக்குங்க. இதனாலேயே பல ராத்திரிகள் நீங்கள் தூங்காமல் கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல அந்தஸ்துள்ள இடத்துல இருந்து சம்மந்தம் தேடி வரப்போகுது. வீடு முழுக்க சொந்த பந்தங்கள் கூடி மங்கள வாத்தியம் முழங்க உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கல்யாண வைபோகம் நடக்க போகுதுங்க. நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பார்க்க போகிறீங்க. அந்த சந்தோஷத்தில் உங்கள் கண்ணில் இருந்து வர ஆனந்த கண்ணீரை நீங்கள் பட்ட அத்தனை கால கஷ்டத்துக்குமான ஒரு மிகப்பெரிய பரிசாக அமையுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேங்க. நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சாலோ இல்லை ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற தொழிலை இன்னும் பெருசாக விரிவுபடுத்தணும்னு நினச்சாலோ பேங்க் லோன் அப்ளை பண்ணி அது கிடைக்காம பல மாதமாக இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கலாம். எப்படியாவது இந்த பணம் கிடச்சிட்டா நம்ம நிலமை தலைகீழாக மாறிடுமோ அப்படின்னு ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. உங்கள் தவிப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அடுத்த 48 மணி நேரத்தில் அந்த கடன் தொகை உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கிறதுக்கான முழு வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் தொழிலை எந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ராஜயோகம் இப்போ உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக உருவாகிடுச்சு. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி காத்துட்டு இருக்குது. படித்து முடிச்சுட்டு பல இடங்களில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியும்
சின்ன சின்ன காரணங்களுக்காக வேலை கிடைக்காம ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. சொந்தக்காரங்க கேட்குற கேள்விக்கும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுற ஏளனமான பேச்சுக்கும் பதில் சொல்ல முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. அந்த நிலைமை இப்ப அடியோடு மாறப்போகுது. உங்க படிப்புக்கும், திறமைக்கும் ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை, அதுவும் நீங்க எதிர்பார்த்தத விட நல்ல சம்பளத்துல உங்கள தேடி எப்படி வரப்போகுது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க கைக்கு வரும்போது, இதுவரைக்கும் உங்கள குறை சொன்னவங்க முகத்துல எப்படி கரிய பூசுறீங்க அப்படிங்கிறத நீங்களே பார்க்க தான் போறீங்க. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரிசையா நடக்கும்போது, உங்கள சுத்தி இருக்கிற ஒரு சிலருக்கு வயிறு எரியத்தான் செய்யும். அவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். ஏன்னா, உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்கள ஒரு இரும்பு கவசம் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்குதுங்க. உங்க மேல யாராவது வீண் பழி போட நினைச்சாலோ, இல்ல உங்களுக்கு பின்னாடி நின்னு கெடுதல் செய்ய நினைச்சாலோ, அது அவங்களுக்கே பல மடங்கா திருப்பி அடிக்கிற மாதிரி பிரபஞ்சம் ஒரு பெரிய வலைய விரிக்க போகுது. அதனால நீங்க உங்க கவனத்த முழுக்க முழுக்க உங்க முன்னேற்றத்துல மட்டும் செலுத்துங்க. பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் அடியோடு தூக்கி போட்டுட்டு, நான் ஒரு புது வாழ்க்கைய வாழப் போறேன். எனக்கான பொற்காலம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட உங்க அடுத்த அடிய ரொம்ப கம்பீரமா எடுத்து வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் சொல்லியே ஆகணும். உங்க ஆரோக்கியத்துல இத்தனை நாளா இருந்த பெரிய பிரச்சனைகள் இப்ப மாயமா மறையப் போகுது. ரொம்ப நாளா ஒரு சின்ன வலி வந்தா கூட நமக்கு ஏதாவது பெரிய நோய் வந்துருச்சோ, நம்ம உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே பயந்து பயந்து செத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி கை காசு எல்லாம் செலவழிச்சு எந்த மாத்திரை மருந்தும் வேலை செய்யாம ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க. இனிமே அந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு முழுசா குறைய போகுது. உங்க உடம்புல ஒரு புது தெம்பு, ஒரு புது ரத்தம் பாயறத நீங்க ஆச்சரியமா உணரப் போறீங்க. கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு உங்களை முடக்கி போட்ட அத்தனை உபாதைகளும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குங்க. காலையில எழுந்திருக்கும் போது அந்த சோம்பேறித்தனம் போய் எப்படா விடியும், எப்படா வேலையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு அசுர வேகம் உங்களுக்குள்ள வரும். இது உங்க ஆயுள் ஸ்தானத்துல இப்ப ஏற்பட்டிருக்கிற அந்த ராஜ கிரகங்களோட நேரடி பார்வை கொடுக்கிற பலன்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையில மாட்டி முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. காலையில கண்ணு முழிச்சா யார் வந்து கடனை கேட்பாங்களோ, யாருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம உங்க கௌரவத்துக்காக வெளியே தலை காட்ட முடியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி இருப்பீங்க. வட்டிக்கு மேல் வட்டி கட்டி அசலை கூட குறைக்க முடியாம உங்க வாழ்க்கை ஒரு பெரிய இருட்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த கடனை முழுசா அடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வழியை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில ஒரு பெரிய பணவரவு வந்து உங்க கடன் சுமையை ஒரே அடியா இறக்கி வைக்க போகுது. கடன்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்று அதே இடத்துல பணத்தை தூக்கி அவங்க முகத்துல வீசிட்டு, இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய நிம்மதியோட நீங்க நெஞ்ச நிமிர்த்தி நடக்க போறீங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இந்த பதிவை நான் முழுமையா நிறைவு செய்றேங்க. இத்தனை நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏதோ காத்துல வந்த வார்த்தைகள் கிடையாது. உங்களுக்காகவே பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற ஒரு மாபெரும் வாக்குறுதிங்க. இனிமே உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கும் துக்கத்துக்கும் இடமே கிடையாது. நீங்க இழந்த அத்தனை சந்தோஷங்களும், செல்வங்களும், மரியாதையும் பல மடங்கா பெருகி உங்களை தேடி வந்திருக்குது. உங்க குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்க போது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த மாபெரும் பரிசை முழு சந்தோஷத்தோட ஏத்துக்க தயாரா இருங்க. இந்த பதிவு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையையும், இத்தனை நாள் இருந்த கவலைகளுக்கு ஒரு மாபெரும் ஆறுதலையும் கொடுத்துருக்குன்னு நான் முழுசா நம்புறேங்க. இந்த நல்ல சக்தியை முழுமையா ஏத்துக்கிற விதமா ஓம் நமச்சிவாயன்னு கீழே உங்களுடைய எண்ணங்களை பதிவிடுங்க. உங்களை மாதிரியே ரொம்ப நாளா கஷ்டப்படுற உங்க சொந்த பந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயமா பகிர்ந்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்கட்டும்ங்க. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் ஜெயந்தான். எந்த கவலையும் இல்லாம நெஞ்ச நிமிர்த்தி ரொம்ப தைரியமா உங்க அடுத்த அடியே எடுத்து வைங்க. உங்களுக்கான அந்த ராஜ வாழ்க்கை இப்ப ஆரம்பமாச்சு. எல்லாமே இனிமே சுபமா நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.